வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடையில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025. டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் ஒரு டைமில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின், அதே மாதிரி 3 மார்க்கு 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதிலேருந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி, அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஆப்வியஸ் கால்வானோமீட்டர் கன்வெர்டட் டு அம்மீட்டர்ஸ், why are the electromagnetic waves non-mechanical, அதே மாதிரி ரேலி ஸ்கேட்டரிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கொரோனா டிஸ்சார்ஜ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட் த கண்டிஷன் ஃபார் த டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். தென் கீழே வந்து நமக்கு பார்ட் 3ல 6 × 3 18 அப்படின்னு த எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர் இன் பேரவல் பிளேட் ஆஃப் கெப்பாசிட்டர் ஸ்டேட் த ஹோம்ஸ் லா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பயட் சவர்ட் லா பார்த்துக்கோங்க. மென்ஷன் த வேரியஸ் லாஸஸ் ஃபார் த டிரான்ஸ்ஃபார்மர். வாட் ஆர் த கீழே ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் 3 பாயிண்ட் எழுதுனா போதும். வாட் ஆர் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 × 5 25 பொறுத்த வரைக்கும் ஹவு த EMF 2 cells are compared to using the potential meter, show the multiple inductance for between M12 = to M21, calculate for electric field for dipole axial line, obtain the equation for double slit experiment, deduce for relation magnetic field point to the infinity for long straight in conductors carrying the current. Wire 7 level தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா explain the type of emission spectrum ஒரு important 5 மார்க்கு. இதில் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது obtain the lens marker formula, mention the significance. ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஷின் கேட்குறாங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஃபிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் ஃபிசிக்ஸ்க்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 70 மார்க் பேட்டர்னு, டைமிங் வந்து 3 hours. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபிசிக்ஸ்க்கு அப்டேட் பண்ண குவார்டர்லி கொஷின் பேப்பரில் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. 6 × 12 24 கம்பல்சரி. இதில் பெல்டியர் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளூக்ஸ், அதேமாதிரி லென்ஸ் லா, தென் வந்து கீழே நமக்கு மேக்ரோஸ்கோபிக் ஹோம்ஸ் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபைன் த கெப்பாசிட்டன்ஸ் given யூனிட்டு. கூலும்ஸ் லா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 6 கொஷின் நம்பர் 33 வந்து கம்பல்சரி. டிஸ்கஸ் த கன்வர்ஷன்ஸ் ஆஃப் கால்வனோமீட்டர் இன்டூ அம்மீட்டர். ஹவ் வில் யூ இன்டியூஸ் ஃபார் EMF சேஞ்சிங் ஃபார் ஏரியா என்க்ளோஸ்டு பை த காயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ரைட் டவுன் த எனி 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் இது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ நோட் ஆஃப் எனர்ஜி லாசஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர். வாட் ஆர் த கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன், டிரைவ் ஃபார் எக்ஸ்பிரஷன் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ அது கீழே 5 × 5 25 பொறுத்த வரைக்கும் அப்டேன் த கண்டிஷன் பேலன்சிங் ஃபார் பிரிட்ஜ், வீன்ஸ்டன் பிரிட்ஜ். டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபேஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் அப்ளைட் ஃபார் வோல்டேஜ் இன் கரண்ட் சீரிஸ் ஆஃப் RLC சர்க்யூட். டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு த எலக்ட்ரிக் டைபோல். டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபோர்ஸ் ஆஃப் கரண்ட் கேரிங் பை கண்டக்டர்ஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸ்டேட் த லா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் டிரைவ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் மிரர் ஈக்குவேஷன், அப்டேன் த லென்ஸ் மார்க்கர் ஃபார்முலா, மென்ஷன் த சிக்னிஃபிகன்ஸ். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காஸ்லாம், ஆன்டிகிராஃப் ஜென்ரேட்டர், சைக்ளோட்ரான் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் இருக்கும், 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபிசிக்ஸ்க்கு நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின்ஸை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துருப்போங்க. இதில் வந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக உங்களுக்கு வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதில் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கில் என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்சர் எனி 6 கொஷின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி. 6 × 2 12. இதில் வாட் இஸ் ஆக்ஷன் பாயிண்ட், டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் 1 by 1 இருக்குது. இதில் ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஷின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி. இதில் கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ அது கீழே கால்குலேட் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி how will you induce the EMF changing per area enclosed in the coil.
list out the properties of electromagnetic waves, derive an equation effective focal for length of lens in contact. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. derive an expression electrostatic potential due to for electric dipole, define Q factor, how the EMF cells compare to using potentiometer, deduce the relation magnetic induction per point infinity for long straight conductor for carrying the current, obtain the expression for electric field due to for uniformly charged in a spherical shell, what is emission spectrum, explain the type of emission spectrum, explain the principle, construction and working for transformer, obtain the lens marker formula, mention the significance. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா explain the working for cyclotron detail, describe the methods of determine the speed of light வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன், 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் வரணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 ஃபிசிக்ஸ்க்கான ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷின் பார்க்கலாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எனி 6 கொஸ்டின் 6 × 2 12. இதில் டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், கிவ் இட் இஸ் யூனிட். அதே மாதிரி how will you increase for current sensitivity galvanometer, what is magnetic, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த பிளம்பிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். அடுத்து பார்த்தீங்கன்னா how will you define the RMS value of AC. அதே மாதிரி 6 × 3 18 பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், derive the expression energy stored in for parallel plate capacitor, derive and the relation between current and velocity கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் சீரிஸ் ரெசிஸ்டர் நெட்வொர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். how will you induce for EMF changing for area enclosed in coil, explain the various energy losses of transformer, ரைட் தி ஷார்ட் நோட் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்ரேஸும் ரேடியோஸும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபிசிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 5 × 5 25 பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஷின் கேட்பாங்க. இதில் அப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஃபார் இன்ஃபினிட்டி ஃபார் லாங் சார்ஜ் இன் வயர், அப்டைன் த ஃபோர்ஸ் ஆஃப் பிட்வீன் 2 long parallel current carrying for conductors, அப்டைன் ஃபார் கண்டிஷன் bridge balance for Wheatstone bridge. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் வந்து அப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு, த கரண்ட் கேரிங் ஃபார் த, இது ஒரு ஆம்பியர்ஸ்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபேஸ் இன் ஆங்கிள் பிட்வீன் ஃபார் அப்ளைடு வோல்டேஜ் இன் கரண்ட் சீரிஸ் ஃபார் RLC சர்க்யூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ண ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். 12th ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 டோட்டல் மார்க் வந்து 70 மார்க். சரிங்களா, 1 மார்க் வந்து 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் கொஷின்லாம் வந்து பார்க்கலாம். ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஸ்டின். ஸோ இதில் கொஸ்டின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி 6 × 2 12. இதில் கொரோனா டிஸ்சார்ஜ் பார்த்துக்கோங்க. ஸ்டேட் த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் த ஆம்பியர் லா. சர்க்கியூட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்னெல்ஸ் லா கொடுத்துருக்காங்க. 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் 33 கம்பல்சரி 6 × 3 18. இதில் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆன் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது கீழே டிஃபைன் கியூரி டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 5 மார்க் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 5 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆன்டிகிராஃப் ஜென்ரேட்டர், அப்டைன் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் மைக்ரோஸ்கோப் ஃப்ரம் ஹோம்ஸ் லா, எக்ஸ்பிளைன் தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் சீரிஸ் ஆஃப் பேரவல் ரெசிஸ்டர் நெட்வொர்க். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் பேப்பருக்குடைய 5 மார்க் நல்லா பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக 2 கொஷின் கேட்பாங்க. டிஸ்கஸ் த கன்வர்ஷன் ஃபார் கால்வானோமீட்டர் இன்டூ அம்மீட்டர்ஸ், ஆல்சோ ஃபார் வோல்ட் மீட்டர்ஸ், டிஸ்கஸ் த ஒர்க்கிங் ஃபார் சைக்ளோட்ரான் டீட்டெயில், அப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த மோஷனல் EMF ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ்ன்னு வந்து கேட்கலாம். ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க.
Show the mathematically for rotation magnetic field. Explain the type of emission spectrum. Obtain the Lenz marker formula. Mention the significance. Obtain the expression for electric potential at point for due to the electric dipole. ஸோ இந்த கொஷின் பேப்பர் கூட 5 மார்க்லாம் பார்த்துக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணுற வீடியோ ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் அப்டேட்டு. அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்லாம் வரும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.